எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இப்போ எழுந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தாவேக அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறார். என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் நீங்கள் விஜயை பார்த்து கேட்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார். நம்ம தான் தர்ம சங்கடத்துக்கு மாட்டிட்டு இருக்கோம், நம்ம கூட்டணியில் இருக்கிற தலைவர் நமக்கு அமைச்சர் பதவி கொடுத்தவர் அவரையும் கொஞ்சம் மாட்டி விடுவோமே அப்படின்னு அந்த பக்கம் மடைமாற்றுகிறாரா அப்படின்னு தாவாக்காவை சேர்ந்தவர்களும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவர் கொதிச்சு போயிருக்காரு. என்கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் நீ அங்க கேட்டுருவியா அப்படிங்கிறாரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு 75-80 வயசுக்கு சில பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். காலையில் என்ன பேசணும், மத்தியானம் என்ன பேசணும். இப்போ நீங்கள் வை கோபால்சாமி அவர்களுக்கு இருக்கிறத மாதிரி சொல்றீங்க. அவர் இன்னும் வேகமாக தான் இருக்கிறாரு. அது அவருடைய லெக்தாதா அந்த குணத்தோடைய அவர் இருக்கிறாரு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேருக்கு அப்படியே மாற்றி மாற்றி ஏதோ பேசுவாங்க, அருளும் முருளும்பாங்க. அது இவருக்கு இந்த வயசுலேயே வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்கிறேன். அவர் சொன்னதை, அவர் எந்த லெவலில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நேயர்களே புரிஞ்சுக்க முடியும். எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கா என்பது RSS பெத்தெடுத்த பிள்ளை அப்படிங்கிறாரு. அது முடிஞ்சதா? அடுத்தது ஒன்று சொல்கிறார், என்னன்னா தாவேக்கா எங்களின் எதிர்ப்பின் முதன்மை இலக்கு அல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் எலெக்ஷன்லாம் முடியுது, ரிசல்ட்டு வருது. என்ன பண்ணுறதுன்னு அது எலெக்ஷனுக்கு முன்னாலே என்ன சொல்கிறாருன்னா, போகிற போக்கில் ஒன்று சொன்னார். என்னென்னா, திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்னங்கிற ஒரு குழப்பம் வரும் பொழுது ஒரு அங்க அசம்பிளி வர்றது மாதிரி ஒரு விஷயத்தை அடிச்சு விட்டார். அதற்கு பிறகு நான் அந்த திமுக தோத்துடுங்கிற எண்ணத்துலலாம் நான் சொல்லலை அப்படின்னு அதுப்பே அப்புறம் மாற்றி சொன்னார். சரி, எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு சொன்னது மாதிரியே அங்கே அசம்பிளி வந்துருச்சு. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும், எனவே தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அப்படின்னாரு. அதற்குள்ளார சோஃபா இதெல்லாம் போனுச்சுன்னு ஒரு பேச்சு வந்தது. அது ஒரு பக்கம். விஜய் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார், தாவேக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், திருச்சி கிழக்கில் நீங்கள் நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாரு. இப்போ கிழக்கில் நீங்கள் நிற்பீங்களான்னா அப்படி இல்லை அப்படின்னாரு. நீங்கள் அதோடைய அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன்னு சொன்னப்பா என்ன பேசினாரு, பிறகு எப்படி மாற்றி பேசினாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். திமுக அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்றும் அந்த கூட்டணி அமைச்சரவையில் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஸ்டாலினை சந்திக்கும் பொழுது இது குறித்து பேசப்பட்டது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. பிறகு அவர்கிட்ட திரும்ப கேட்டாங்க அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், அப்படி ஒரு கிசுகிசு இருந்தது என்று தான் நான் சொன்னேன். அந்த கிசுகிசின் அடிப்படையில் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு நான் சொன்னேன் அப்படின்னாரு. என்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் வந்து விடவில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், தாவேக்காவுடைய அமைச்சரவையில் இடம் பெறுகிறோம் அப்படின்னாரு. இதெல்லாம் பார்க்கப்ப இதெல்லாம் ஒரு மாதிரி போய் உங்களுக்கு தலை சுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தவர், திமுக கூட்டணியில் இல்லை என்று திமுக சொல்கிறது, தாவேக்காவுடைய கூட்டணி அமையவில்லை அப்படின்னா இவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாரா தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறாரா அப்படின்னு அந்த தொண்டனுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. ஆனால் அமைச்சரவையில் இருக்கிறோம் அப்படின்னாரு. இது வந்து ஓரளவு ஒரு ஒரு கட்டத்துக்கு அவர் வந்துட்டாரு. இதோட எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படிங்கிறப்ப திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு கூட்டணி வரணும், அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜக என்ற பாசிச சக்தியை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்றால் திமுக தாவேகா இரண்டும் ஒரு அணியில் நிற்க வேண்டும். ஏன்னா நம்முடைய எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் என்னென்னமோ உருட்டிட்டு இருந்த, என்ன நீ இப்படி பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி வைகோ வந்து திமுகவும் தாவேக்காவும் ஓரணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு திரும்ப சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு, அவருக்கு நான் நோபல் பரிசையை நான் வந்து பரிந்துரைக்கிறேன்
அப்படின்னாரு. உன்னை திருமாவளவன் அவரும் சும்மா இல்லை, வைகோவின் நோபல் பரிசு பரிந்துரையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் வெளியில சொன்னா கூட தலைவர்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில, சமூக வலைதளங்கள்ல நீ எப்படிப்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியுயா அப்படின்னு வைகோவை போட்டு வறுத்தெடுத்தாங்க. இப்ப கடைசியா லேட்டஸ்டா சொன்னதுதான் இப்ப நீங்க, அதாவது என்னன்னா எல்லாரும் RSS பெத்தெடுத்த பிள்ளைதான் தாவேக்கான்னு சொல்றீங்க, இப்ப அந்த தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கிறீங்களே அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். இதே அவர்கள் போய் விஜய்கிட்ட போய் இவ்வளவு மோசமாக சொன்னாரே, RSS பெற்றெடுத்த பிள்ளை என்று திருமாவளவன் சொன்னாரே, அவரை ஏன் அமைச்சரவையில சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு. வாய்ப்பு கிடைச்சா கேட்க போறாங்க பத்திரிகையாளர்கள் வாய்ப்பு இருக்கிறாங்க. டெல்லிக்கு போனாரு, அப்பதான் எதுக்குங்க டெல்லிக்கு வந்திருக்கீங்க, பிரதமர்கிட்ட என்னங்க கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. பேசலையே, இப்ப இங்கேயும் ஒண்ணு பேசலையே அப்படின்னு. நம்ம இதை சொன்ன உடனே மோடி பத்திரிகையாளர் சந்திக்கிறாரான்னு கேட்பான். நேத்து கூட ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார், மக்களிடம் அவர் என்ன பேச வேண்டுமோ அதை அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. நேரடியாக கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவர் உலக தலைவர்ல ஒரு ஆளு மோடி அப்படிங்கிறார். அந்த விஷயத்த நம்ம விட்டுருவோம். ஆகவே இப்படி மாற்றி மாற்றி திருமாவளவன் பேசுகிறார். அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க தொண்டர்கள். இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. கடைசியாக இப்ப திமுக கூட்டணியில் நாங்க இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது இவர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டத்துல பேசும் பொழுது ஆராசா நாக்கை அடக்கி வைக்கணும், திமுக வேற மாதிரி பேசுனாங்கன்னா நாங்க அதை விட மோசமா பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு. இவர் கூட்டணியில இருக்குன்னு சொல்றப்ப அடுத்த நாளே அவர்கள் எங்களை கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுனா. ஸோ அவருக்கு ஒரு குழப்பமான இதுல இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஓட் பேஸ் அது அப்படியே உருவிட்டாங்க. இந்த நாகேஷ் டைலாக் தான் ஞாபகம் வருது, வசூல்ராஜ் அம்பி அடிக்கல உதைக்கல குத்தல உயிரை மட்டும் உருவி எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி எல்லாம் தலைவரே நம்மளை நீங்கள் தான் அப்படி இப்படின்னு நம்மளை விஜய் ஆஹா ஓஹோன்னு சொன்னாரு. ஆனா சப்ஜாடா இருக்கக்கூடிய நம்ம ஓட்டெல்லாம் 35 வருஷம் வேலை பார்த்து வச்சிருந்ததெல்லாம் வள்ளிச்சா எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு அவர் ரொம்ப இதுல இருக்கிறாரு. இப்போ ஒரு தகவல் சொல்றாங்க, அது இன்னைக்கு நம்ம நியூஸா எடுக்கல, ஏன்னா ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கரூர்ல 41 குடும்பம், அதுல 31 பேருக்கு அதை வேலை கொடுக்கறது மாதிரி இருக்கு. அதுல 18 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. உங்க பேஸே அவரு உருவிட்டாரு அப்படிங்கிற ஒரு பயம் இவருக்கு இருக்கிறது திருமாவளவனுக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனாலும் அவர் பேசலாம். ஆனா அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, அமைச்சர் பதவியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, எங்களுக்கு சிறுத்தையாக இருப்பதுதான் எங்களுக்கு கௌரவம். அவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை, அந்த ஒரு டவுட்டும் வருதுன்னா, இப்ப அதிமுகல இருந்து நிறைய பேர் விலகி ரிசைன் பண்ணிட்டு, ஃபார்ச்சுனேட்லி கோர்ட்டு இப்போதைக்கு இடைத்தேர்தல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்து அவர்கள் தாவேகா சின்னத்துல, இப்ப MR விஜயபாஸ்கரா இருக்கட்டும், C விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் தாவேக்காலேயே உறுப்பினராக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவர்களெல்லாம் மீண்டும் அதே தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றார்கள்னா எண்ணிக்கை கூட போகிறது. அப்பொழுது இந்த உருட்டல் மிரட்டல் கோஷ்டிகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போகும் பொழுது பிறகு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான், அன்றே நாங்கள் சிறுத்தைகளாக இருக்கவே விரும்புகிறோம், சீச்சி இந்த பழம் புளிக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா திருமாவளவன் எப்பவுமே, திருமாவளவனுக்கு ஒரு கன்வின்சிங் கெப்பாசிட்டி உண்டுமாங்க அந்த கேடர்கள் மத்தியில். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது சம்பந்தம் இல்லாமல் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுனால, அவரே அவமானப்பட்டார்ல பிளாஸ்டிக் சார்ஜ் கொடுக்குறப்ப, அப்ப தொண்டர்கள்லாம் ஆவேசப்பட்டாங்க. போய் நம்ம தலைவருக்கு போய் மீசையெல்லாம் முறுக்கிட்டு இருக்காரு, ஆனா அங்க போன உடனே ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்துட்டானுல அப்படிங்கிறப்ப, அங்க அந்த சேர்லாம் இருந்தாரு, நான் தான் வசதிக்காக அவர் பக்கத்துல உட்காரணுங்கிறதுக்காக அந்த சேர்ல உட்கார்ந்தேன் அப்படின்லாம் அவர் சொன்னாரு. வேங்கவேல் சம்பந்தமாக கேட்கும் பொழுது, ஒரு தலித் அப்படிங்கிறதுனால நான் தான் பதில் சொல்ல வேண்டுமா, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு அந்த கடமை இல்லையா இப்படின்லாம் அவர் மீசையை முறுக்கிட்டு கேள்வி கேட்டாரு. ஸோ முட்டுனா முட்டு தான் கொடுப்பாரு. அந்த முட்டு கொடுத்து அவருக்கு இப்ப என்ன பேசுறோம், யாருக்காக பேசுறோம், யார் கூட்டணியில இருக்கிறோங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்காரு. அவர் நினைச்சு ஐயோ பரிதாபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை.